திருமணம் சந்தோஷம். இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறப்பு. நெறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பெத்துக்கிறது. டைம் எடுத்துட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் நாங்களும் ட்ரை பண்றோம். 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் குழந்தை இல்ல அப்படின்னவங்க கூட குழந்தை பிராப்தி கிடைக்கிறதுக்கான நிலை உண்டு. ராகு வரும்போது என்னன்னா பிரம்மாண்டங்க. எப்பவுமே என்னன்னா, ராகுன்றது பாம்பு. அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை என்னன்னா, கொஞ்சம் தலை பெருசா இருக்கும். பொதுவா அப்படி ஒரு தன்மை உண்டு. குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அதுக்காக இல்லன்னு இல்ல. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பெத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். கொஞ்சம் தலை பெரிய குழந்தையா இருக்கும் அப்படிங்கிற மாரி, பர்ட்டிகுலரா பார்க்கும்போது ஆண் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாரியான நிறைய சந்தோஷங்கள் 1ஆ 2ஆன்ற மாரி ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மஸ்ட்டுன்னு ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த டைம் ஆஃப்ல நரம்புகள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். மயக்கம் தொடர்பான விஷயங்கள், அதே மாரி கால் வலி, நுண்ணிய நரம்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவ குடுக்கலாம். அதனால இவங்க வந்து அதில கவனமா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, டிராவல். நம்மளே வேணும்னாலும் நம்மள டிராவல் இழுத்துட்டு போகுதுன்ற மாரி இருக்கும். நைட் டைம் டிராவல முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது. உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, கரெக்ட்டா ஆன் டைம்க்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இன்ன வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணலன்னா கூட, டயட் சார்ட் மாரி ஒண்ண போட்டு உட்கார வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் உங்களுடைய வேலைய பார்த்துட்டே இருங்க, இந்த பக்கம் சாப்பிட்டுட்டே இருங்க. அந்த மாரி கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டட் அப்படியே வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள். எக்ஸ்பென்சிவ் இது எல்லாமே வந்து குறையக்கூடிய தன்மை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருக்கவங்க பெரியவங்கள வந்து மதிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள். உங்களால முடியும்னா ஒரு குழந்தைக்கு கூட படிப்பு செலவு இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இப்பவே முன்னோர்களுடைய சாபம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் விலகக்கூடிய டைம். நம்மளால முடிஞ்சா 4 பேருக்கு உதவி. அதுவும் பர்ட்டிகுலரா படிப்பு சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு. ஒண்ணு அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி குடுக்குறது, யூனிஃபார்ம் வாங்கி குடுக்குறது, அல்லது ஃபீஸ் கட்ட முடிஞ்சா ஃபீஸ் கட்டுறது. இந்த மாரியான ஒரு நிலைகள் எடுத்துக்கிறாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி இவங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதிலும் பெருமாள் கூட இருக்கக்கூடிய தாயார் இருக்கார்ல, தாயார் அம்பாள போய் நீங்க தாமரை பூ வச்சு நீங்க வழிபட்டுட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஆல்ரெடி நல்ல மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்திலயும், சந்தோஷத்திலயும் குறைவில்லாத நிலைய அனுபவிப்பீங்க அப்டிங்கிறத சொல்லி